ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே எஜுகேஷன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். இந்த வீடியோல நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல இருந்து சிம்சன் 3/8 ரூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, ஒரு நியூமெரிக்கல் இன்டெகிரேஷன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெகிரேஷன் x0 to xn. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஒரு இன்டெகிரலா கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்றது பார்க்கலாம். ஃபார்முலா பாருங்க, 3h divided by 8 into first coordinate last coordinate y0 plus yn. அண்ட் இது விட்டுருங்க, இது லாஸ்ட் பாருங்க, 2 into இந்த 3யோட மல்டிபிள்ஸ் இருக்கிற கோஆர்டினேட்ஸ் y3 y6 y9. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கோஆர்டினேட்ஸ் எல்லாம் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அண்ட் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எல்லா கோஆர்டினேட்ஸையுமே 3ஆல மல்டிப்ளை பண்ணி சம் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிம்சன் 3/8 ரூல் வந்து 3h divided by 8 first coordinate last coordinate 2 times the coordinates which is the multiple of 3. ஓகேவா? ஸோ y3 y6 y9 y12. ஸோ இந்த மாதிரி வந்து 3யோட மல்டிபிளா இருக்கிற கோஆர்டினேட்ஸ் பிளஸ் 3 டைம்ஸ் மல்டிபிள் இல்லாத கோஆர்டினேட்ஸ், ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் y1 y2 y4 up to yn-1 வரைக்கும் 3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளத்திலேயே சிம்சன்ஸ் 1/3 ரூல்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இன்டெகிரேட் டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/1 plus x. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஒய்ன்ற டேர்ம். அண்ட் தென் இந்த கொஸ்டின்லேயே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா h is equal to 1/3 1/6. அதாவது ஹைட்டோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ டேபிள் மட்டும் ட்ரா பண்ணலாம், x and y. ஓகேவா? ஸோ எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 0ல இருந்து இன்டெகிரேட்ல என்ன இருக்கு, 0 to 1 இருக்கா? ஸோ 0ல இருந்து 1 இருக்க இன்டர்வலை 1/6 1/6 நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். ஓகேவா? அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 1/6 2/6 3/6 4/6 5/6 அண்ட் 6/6 ஓட வேல்யூ 1 கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ 0ல இருந்து 1 இருக்கிற இன்டர்வலை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இந்த ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எழுத போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும், 1/1 plus 0 கிடைக்கும், which is 1. ஓகே, ஸோ ஒய்க்கு பதிலாக 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 1/6 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும், y is equal to 1 plus 1/1 plus 1/6 கிடைக்கும். ஸோ அதை நீங்க வந்து கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ. இதே மாதிரி ரிமைனிங் எல்லாத்துக்குமே நீங்க வந்து இதை வந்து கால்குலேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அதை நான் அப்படியே இங்க எழுதுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணி நான் கரஸ்பாண்டிங்காக வந்து ஒரு டேபிள் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதுல இருந்து நம்ம ஒய்யோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுத போறோம். அதாவது y0 என்ன, y1 என்ன, yn வரைக்கும் நம்ம எடுத்து எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு வந்து y0, செகண்ட் டேர்ம் y1, அடுத்து y2 y3 y4 y5 அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு yn அப்படி இல்லைன்னா y6. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம வந்து ஃபார்முலா வந்து அல்டர் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலா வந்து நமக்கு கிவன் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் d/1 1 plus x which is equal to நமக்கு ஃபார்முலா வந்து 3h by 8 y0. ஸோ y0 இருக்கு, லாஸ்ட் yn க்கு பதிலா நமக்கு y6 இருக்கு இல்லையா? ஸோ y0 plus y6 அண்ட் என்ன சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் 2 into 3யோட மல்டிபிள்ஸ் அண்ட் 3 into 3யோட மல்டிபிள்ஸ் இல்லாத டேர்ம். ஸோ பாத்தீங்கன்னா 3யோட மல்டிபிள்ஸ்லாம் இங்க என்னென்ன இருக்கு, ஒன்லி இந்த y3யும் இந்த y6 மட்டும்தான் இருக்கு. பட் y6 வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், yn-க்கு பதிலாக எழுதிட்டோம் இல்லையா? ஸோ அப்ப நம்ம இதை வந்து எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு y3 தான் இருக்கு. ஸோ இது தவிர ரிமைனிங் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 times y1 plus y2 plus y4 plus y5. ஓகேவா? அண்ட் லாஸ்டா 2 into 3யோட மல்டிபிள்ஸ் என்னென்ன இருக்கு, இது y3 மட்டும்தான் இருக்கு. ஸோ 2 into y3. ஓகே,
ஸோ இப்படிதான் ஃபார்முலா வந்து அல்டர் பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். ஓகேவா? 3 into ஹெச்சுக்கு பதிலாக நமக்கு ஹெச்சோட வேல்யூ இங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1/6 ரைட்டா? ஸோ 1/6 வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 3 divided by 8 times 6 கிடைக்கும். ஓகேவா? இன்டூ ஒய் நாட்டோட வேல்யூ 1 பிளஸ் ஒய் என் அதாவது ஒய் சிக்ஸோட வேல்யூ 0.5 பிளஸ் 3 இன்டூ ஒய் ஒன்னோட வேல்யூ 0.8571 plus y2 ஓட வேல்யூ 0.75 plus y4 ஓட வேல்யூ 0.6 plus y5 ஓட வேல்யூ 0.5455 ஓகேவா? அண்ட் லாஸ்டா 2 times y3 ஓட வேல்யூ 0.6667 ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.6932 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படிதான் வந்து நமக்கு ஒரு இன்டெகிரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிம்சன் 3/8 ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு கொடுத்துருக்க ப்ராப்ளத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அண்ட் ஹெச் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சப்போஸ் ஹெச் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை எவ்வளவு கோஆர்டினேட்ஸ் அவங்க ஸ்பிளிட் பண்ண சொல்றாங்களோ அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்துல ஜஸ்ட் ஹெச் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து h equal to 1/6 எடுத்துட்டோம். ஓகே, அடுத்ததான் நம்ம டேபிள் ட்ரா பண்ணணும். டேபிள் ட்ரா பண்றதுல நமக்கு இன்டர்வல் 0ல இருந்து 1 இருக்கா? ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 1/6 ஹைட்டோட நம்ம வந்து இந்த இன்டர்வலை ஸ்பிளிட் பண்றோம். ஸ்பிளிட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கரஸ்பாண்டிங்கா நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம y0, y1, y2, y3, yn அப்படியே நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணி அதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ராப்ளம்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல இருக்க இன்னும் சில ப்ராப்ளத்தோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அதே செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.